ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது நம்ம வீட்டில் சிங்கப்பூரில் எப்படி நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlog இருக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு டைம் பாஸிங்காக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்துட்டு வெட் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ் கடைக்கு மட்டும்தான் இருக்கும். பட் தமிழ் கடையில் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம வெட் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் முதல் நாளே, அதாவது சண்டே மார்னிங்கே போயிட்டு தேவையான கொஞ்சம் நான்வெஜ், மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீ ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு ஒரு பாதிக்கு மேலே வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணலாம். இட்லியும் கறிக்குழம்பும் இல்லாத தீபாவளியே கிடையாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக மாவாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இட்லிக்கு தான் மாவு வந்து ஊற போட்டிருந்தேன். 4 கப்பு இட்லி ரைஸ்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது தனியாக எடுத்து ஊற வச்சுட்டு, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டையுமே நல்லா 2-3 வாட்டி நல்லா தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, உளுந்தை மட்டும் வந்துட்டு நான் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன். அரிசியை வந்துட்டு நம்ம வெளியிலேயே வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 3 to 4 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா அரிசி உளுந்து ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்க தேவையான ஐஸ் வாட்டரையும் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். தீபாவளி ஸ்பெஷலாக வந்துட்டு நான் வாங்கின நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டாடு வந்துட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து $44. அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு மீடியம் சைஸு, ப்ரான் வந்துட்டு ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். தீபாவளிக்குன்னு இல்லை, நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. பட் வந்துட்டு இந்த 2 saree மட்டும் நான் வாங்கியிருந்தேன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிராஞ்சல் நைட்டின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒருத்தவங்கள்ட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பசங்களுக்கு வாங்கினது எல்லாமே ஊரில் தான் இருக்குது. அடுத்து நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 saree மட்டும் நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். நைட்டி வந்து ஃப்ரெண்டு ஊருக்கு போனப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. பசங்க அதுக்கப்புறம் இங்கே வாங்கின ட்ரெஸ்ஸஸை அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைனில், அதுவுமே வந்து இருந்துச்சு. அதவே வந்து செலிப்ரேட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இந்த saree வந்துட்டு நல்ல ஒரு பேபி பிங்க்கில் இருந்துச்சு. பட் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருந்துச்சு. ப்ராக்கெட் சில்க்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மெட்டீரியல் தான் இது. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் தாங்க ஊருக்கு போய் தான் இதுக்கெலாம் ப்ளவுஸ் தைக்கணும். இது வந்து என்னோடய சின்ன பொண்ணு எனக்காக சூஸ் பண்ணின saree. இன்னொரு saree வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேடு, நல்லா அழகான ஒரு பர்பிள், ராயல் பர்பிள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் இருக்க அந்த ஜரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த காப்பர் சரின்னு நினைக்கிறேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுவுமே ப்ராக்கெட் சில்க் தான், ரொம்ப லைட் வெயிட்டட். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னொரு டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு பேஜ் கலர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஊரில் இருக்குது, நான் இன்னும் பார்க்க கூட இல்லை. ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். பசங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியும் பெருசாக வந்துட்டு இதெல்லாம் உடுத்த போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு எப்பவும் போல் ஒரு புது நைட்டியை போட்டுட்டு தான் அன்றைக்கி டேயை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். மெயினாக வந்துட்டு தயிர் நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தயிரை உர ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு பாலை நல்லா காய்ச்சினேன். ஒன்ஸ் பால் நல்லா அந்த மாதிரி பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் அப்படியே நம்ம விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும், அப்படியே வெட்டி எடுக்கிற மாதிரி. சுத்தமாக நம்ம வந்துட்டு ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு நெக வெதும்ப சூடு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு டைலூட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான அளவு மட்டும் இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து, பச்சை மிளகா, அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு செட்டு மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு டைரெக்டாக வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி கலவாக வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீக்கு வந்து தேவைப்படும்ல, ஸோ அந்த மாதிரி இஞ்சியுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு முதல் நாளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேக் பண்ணி வைக்கிறோமோ அது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ டைம் சேவிங்காக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டதுக்கெலாம் நம்மளை தான் கேட்பாங்க, இது எங்கே இருக்கா, அது எங்கே இருக்கா, அது என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்லலாம் டென்ஷன்லாம் வந்துட்டு குறைச்சிட்டு நல்லா ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட் டே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முன்னக்கூட்டியே பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்.
குட்டி குட்டியாக இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தும் சூப்பராக ஊறி வந்துருச்சு. முதல்ல வந்துட்டு நம்ம உளுந்தை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மிக்சியில் தான் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்தை கொஞ்சமாக தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்துட்டு வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயமும் அரிசியும் ஊற போட்டதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைச்சி எடுக்கக்கூடாது. லைட்டாக வந்துட்டு கொரப்பாக இருக்கணும். அப்படி அரைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இட்லி நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக கிடைக்கும். இன்கேஸ் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இட்லி வந்துட்டு களி மாதிரி போயிடும், ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கும்பிட்றதுக்குன்னு இல்லை, சும்மா யூஸ்வலாகவே வீட்டில் சாப்பிட்றதுக்குமே சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் போகிறோன்னா அப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் கண்ணில் படுதோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஸோ பசங்க வந்துட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. பூ பார்த்திங்கன்னா உதிரிப்பூ எனக்கு கிடச்சிச்சு. உண்மையாலுமே எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது உதிரிப்பூ தீபாவளி எப்போ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் $2 தான். எனக்கு என்னமோ தெரியலங்க, சிங்கப்பூரில் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஊருக்கு போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை கூட தெரியும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு பூ விலை ரொம்ப கம்மிங்கிறத நானே வந்து ஒத்துக்குருவேன். ஸோ நல்லாவே வந்து கொடுப்பாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி பாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பி மத்தாப்பு, இது 2 மட்டும்தான் என் பிள்ளைங்க வந்துட்டு வெடிப்பாங்க. ஸோ இது 2 தான் வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி அலௌடு. வேறு இது கூட பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஈவன் சங்கு சக்கரம் புஷ்வானம் கூட கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2 தான் நம்மளோட தீபாவளி பட்டாசுன்றது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தீபாவளி வந்தாலும் நம்ம அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு சின்ன வயசில் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பசங்க செலிப்ரேட் பண்ணலைன்னா கூட இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் என்னால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸை கொண்டு வர முடியுமோ, அந்த ஃபெஸ்டிவல் மூட கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஆஃப்டர் மேரேஜ் 1 இயர் கூட நம்ம ஊரில் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சின்ன பிள்ளையில பண்ணியிருக்கோம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வசதி சந்தோஷம் கிடைக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுக்கறதுக்காக வேண்டி முதல் நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் பாகும் முறுக்கும் தான் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கப்புன்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு வந்துட்டு கடலை மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1 கப்பு அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 1/2 கப்பு ஜீனியில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கரைச்சதுக்கப்புறமா நல்லா நுரைச்சி ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீ கடலை மாவு மிக்சரையும் அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 கப்பு நெய்யை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மாதிரி நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு கீ வந்துட்டு அப்ளை பண்ண ஒரு ட்ரேயில் கொட்டி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி கிடைக்குங்க. சுத்தமாக கத்தியில் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னுமே கரைஞ்சி போயிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா தரமாக குவாலிட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கீ மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் வந்துட்டு திகட்டாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய் ஃப்ளேவரும் அந்த கடலை மாவும் சேரும்போது அப்படியே ஒரு மேஜிக் நடக்கும். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்துட்டு அவங்க கூட படிக்கிற சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் அவங்க கேட்குறது இந்த முறுக்கு மட்டும்தான், ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்மளோட ஒரு ஸ்நாக்கையும் வந்துட்டு இவ்வளோ தூரம் விரும்பி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பராக வந்துட்டு ஜம்முன்னு முறுக்கும் மைசூர் பாக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே அழகாக எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம் கையோடன்னு சொல்லிவிட்டு நமக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்துட்டு எல்லாம் அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிக்கு வடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுழியமும் வடையும் இருக்கும், இட்லி கறி குழம்பு கூட சேர்த்து. ஸோ அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அந்த உள்ளே வைக்கிற அந்த பூரண ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி முதல் நாளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் டே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். துருவன தேங்காய் ஆல்ரெடி இருந்துச்சு. கொஞ்சம் கீழே வந்துட்டு துருவன தேங்காய், நம்ம வேக வச்ச இந்த கடலைப்பருப்பு, இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் வந்து ஏலக்காய் தூளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வடமாவும் நாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னால் பூவெல்லாம் கோர்த்து முடிச்சுட்டு சாமி ஜாமான்லாம் விளக்கி நல்லா வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா ட்ரை ஆகி இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா மார்னிங் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். லாஸ்ட்டாக இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு தாங்க நான் தூங்க போனேன்.
ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த உடனேயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. அப்போ தான் நம்மளால் அடுத்த ஒர்க்கை பார்க்க முடியும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. NTUCயில் வாங்குகிற இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மொரீஷியஸ்லேருந்து வர்ற ஒரு பிராண்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு தான் நான் கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும் மாவு. இதில் நம்ம இட்லி தோசை சுடும்போது சூப்பராக வரும். தயிருமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு செட் ஆகி வந்துருச்சு. நல்லா கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்கும். நம்ம வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் தயிர் உரம் ஊற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாச தொளிச்சு கொஞ்சம் கோலம் தான் போட்டிருந்தேன். இது நெட்டில் தான் பார்த்து நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாப்பாவும் கூடவே எழுந்திரிச்சிட்டா. அவங்க ஒரு பக்கம் ஒரு குட்டியாக ஒரு லோட்டஸ் ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சுழியமும் வடையும் சுட்டுட்டு நம்ம சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ சுழிய மாவும் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேல் மாவெல்லாம் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். நம்ம ஆட்டி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை மாவுலேயே வந்துட்டு இந்த பூர்ண உருண்டைகள் எல்லாம் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு சுழியமாக சுட்டு எடுத்துருவேன். முடிஞ்ச வரைக்கும் வேலையெல்லாம் குறைச்சிக்கிருவேன். ஸோ சுழியம் பண்ணிவிட்டு அதே இதில் வந்துட்டு அப்படியே வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். உளுந்து மாவில் டிப் பண்ணி எடுத்த இந்த சுழியம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்துட்டு ஸ்வீட்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளித்து ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த சுழியத்துக்கும் வடைக்கும் வந்து கெட்டி சட்னி, தாளிக்காத கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வச்சுட்டு நம்ம எச்சில் படாமல் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸு காரம் அது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூவெல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு திவ்யமாக சாமி கும்பிட்டு பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் தேட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சுழியம் வடை அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நான் முதல்ல சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மேரினேஷன் டைம் கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு தனியாக வேக போட்டுட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துட்டு தனியாக வேக போட்டால் தான் இது வந்து கொஞ்சம் வேகும். இன்னொரு பக்கம் அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. குழம்பு கூட்டி வச்சு கடன்னு சொல்லி மட்டன் குழம்பு ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு அது கூடவே இன்னொரு பக்கம் இட்லியும் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பெருசாக வந்துட்டு நாங்கள் பலகாரம் பண்ண மாட்டோம். முறுக்கு, அதுக்கப்புறம் சீடை, தட்டை இந்த மாதிரி அம்மா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அதிக குவான்டிட்டியில் பண்ணுவாங்க. இந்த ஜாங்கிரி, மைசூர் பாகு, இந்த மாதிரி மிக்சர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பலகார சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அது வருஷம் ஃபுல்லும் போட்டுட்டு அது கூடவே பாத்திரமும் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஈரோடு சைட்லாம் பண்ணுவோம். ஒரு நாள் கூத்தெல்லாம் கிடையாது. ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூட யோசிக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஒரே ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். வருஷம் எங்கள் அப்பா வந்து இந்த கோஆப்டெக்ஸில் பட்டாசு லிஸ்ட்டு வாங்கி கொடுத்தா அதில் தான் நாங்கள் ஃபில்லப் பண்ணி நான் தனியாக என் தம்பி தனியாக எல்லாம் போடுவோம். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் ஊதுபத்தி ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளோ சேஃப்டியாக வந்து எங்களை பட்டாசு வைக்க வைப்பாங்க. அவ்வளோ அன்பாக பாசமாக வந்துட்டு எங்களை செலிப்ரேட் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சாலும் கண்ணெல்லாம் கலங்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட பாப்பா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்லாம் எடுத்து அழகாக பேக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிளம்பிட்டாங்க. பாருங்களேன், பூ இந்த மாதிரி தான் நேற்று நான் கோர்த்து வச்சுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு நீ டைரெக்டாக வந்துட்டு நம்ம லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ எல்லா டிஷ்க்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை நான் இன்றைக்கி மாஸ்டர் செஃப் ஜார்லேயே போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதிக குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால சாப்பர் யூஸ் பண்ணலை. தேவையான அளவு பிரியாணி ரைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நான் பிரியாணி தான் தாளித்து விட்டுருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மட்டன் வெந்து வந்துருந்துச்சு. ஸோ டைரெக்டாக வந்துட்டு நம்ம இனி தாளித்து விடுறது தான் வேலை. நம்மளும் ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ரிப் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் வேலை பார்த்திங்கன்னா சுலபமாக முடிஞ்சிருச்சு. கூடவே வந்துட்டு நம்ம அட்ட டைமில் 4-5 வேலையை வந்து பிரித்து செய்யும்போது வந்து ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுப்பில் ஒரு பொருளை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சைடில் வேறு ஏதாவது ஒர்க்கு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அன்றைக்குமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூடவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்லேருந்தெல்லாம் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அட்டன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கேபினெட்டு, அந்த கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லா பாத்திரத்தையுமே வந்து அப்பப்போ சேர்றது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வந்து அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒன்றா வந்து விளக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிக்கன் பொரிக்கும் போது நம்ம பக்கத்துலேயே ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தானே குக் பண்ண போகிறோம். ஸோ அப்பப்போ வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பில் நம்ம விளக்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம்
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் அப்படி தான் நான் பிரித்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ரொம்ப நேரம் வந்துட்டு கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வேலையும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் முடிச்சுட்டு டக்குன்னு வெளியில் வந்துடலாம். குக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு பாத்திரம் சேரும். ஸோ அதை மட்டும் விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே ரெஸ்ட்டு தான். இன்றைக்கி தான் நம்ம கடைக்கு போகிறோம், இன்றைக்கி தான் பொருள் வாங்குகிறோம், இன்றைக்கி தான் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதிகமாக வேலை சேர்ந்து போகும். இது எல்லாத்தையுமே நம்ம பிரித்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டதுனால இந்த டைம் வந்துட்டு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். இனி பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு பசங்களோட போய் கீழே பட்டாசு தான் நம்ம விட போகிறோம். ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்குமே வந்துட்டு நம்ம மதியான லஞ்சிலேயே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தாங்க நான் என்னோடய வேலைகளை வந்து பிரித்து பண்ணிக்கிடுவேன். அந்த குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடித்து வரவும் நம்ம பிரியாணி வந்து தம்மாகி முடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து லஞ்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம பண்ணின இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் நேட்டிவ் பிளேஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே அங்கே நம்ம வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி எப்படிலாம் வந்துட்டு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் டைம் பாஸிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.